பதிவு வந்து எதற்காக அப்படின்னா, நம்ம சேனல் ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய மாணவர்கள் தொடர்ந்து வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்கறாங்க. நானே வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பாக்குறேன். அதாவது அந்த கமெண்ட் செக்ஷன்ல என்ன கேக்குறாங்கன்னா, சார் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச அந்த 7.5% ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இந்த வீடியோ பதிவு வந்து அதற்கான கிளாரிபிகேஷன் வீடியோ தான். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்க பாக்குறது பாராமெடிக்கல் யூடியூப் சேனல், நான் உங்கள் கார்த்திக். அதாவது 2020 2021, அதாவது 2020-21 பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே ஆட்சி அவங்க இருந்தாங்க. ஸோ எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது அந்த காலகட்டத்துல வந்து என்ன ஆச்சுன்னா, நீட் வந்து எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் பிடிஎஸ் கவுன்சிலிங் நடத்தும் போது அதுல நிறைய பேர் வந்து மெயினா வந்து அதுல சீட்ஸ் வாங்குறவங்க அதிகமான எண்ணிக்கைன்னு எடுத்தா சிபிஎஸ்இ அந்த ஐசிஎஸ்சி மாணவர்கள் தான் அதிகமா வந்து அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சீட்ஸ் வந்து கவர்மெண்டோ இல்ல மேனேஜ்மெண்டோ சீட் கிடைச்சிச்சு. இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படிச்சு வரக்கூடிய அந்த மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் அந்த மெடிக்கல்ல சீட்ஸே கிடைக்கிறது இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு சரியான கோச்சிங் இல்ல, அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்துச்சு. அப்ப சட்டசபையில என்ன பண்ணாங்கன்னா, அதற்கான ஒரு தீர்மானம் பண்ணி 2020-21 நம்மளுடைய சீட் மேட்ரிக்ஸ்ல இருந்து 7.5% ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் உள் ஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க. அந்த சீட்டோட ஒதுக்கீடை வந்து ஃபர்ஸ்ட் வந்து எம்பிபிஎஸ், அதாவது எம்பிபிஎஸ், பிடிஎஸ், சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, ஸோ இந்த கோர்சஸ்லாம் 2020-21 கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அடுத்து 2021 அப்புறம் இன்ஜினியரிங்க்கும் கேட்டிருந்தாங்க, வெட்னரிக்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஜீவோ வந்து மறுபடியும் வந்து அமெண்ட்மெண்ட் வந்து பாஸ் பண்ணி நியூவா வந்து அப்டேட் பண்ணி 2021 அப்புறம் வந்து இன்ஜினியரிங்க்கும் அதே மாதிரியே வந்து வெட்னரிக்கும் வந்து கொண்டு வந்தாங்க. ஆனா 2 கோர்சஸ்க்கு மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுவரையும் வந்து 7.5% சீட்ஸ்ன்ற ஒதுக்கீடு கிடையாது. அது என்ன கோர்சஸ்னா, ஆயுஷ் கோர்சஸ்ல பிஎன்ஒஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்கு. ஸோ பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ். இன்னொரு கோர்சஸ் பாராமெடிக்கல். நீங்க இப்ப கவுன்சிலிங் அட்டன் பண்றீங்களா, 19 வகையான பாராமெடிக்கல் கோர்சஸ்ல பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், ஆப்டோமெட்ரி, கார்டியக் டெக்னாலஜிஸ், இந்த மாதிரி கோர்சஸ் இருக்கு பாத்தீங்களா. இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்து 7.5% கோட்டான்றதே கிடையாது. ஸோ நிறைய மாணவர்கள் நம்ம சேனல்ல கேட்குறீங்க, அதனால வந்து 7.5% எனக்கு இருக்கு, அதனால எனக்கு கவர்மெண்ட் சீட் கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நிறைய பேர் இருக்காங்க இன்னும் தெரியாம. ஸோ அது வந்து தப்பான ஒரு இது. ஏன்னா அந்த மாதிரி கோட்டா வந்து பாராமெடிக்கலுக்கு இதுவரையும் கிடையாது. மேபி ஃபியூச்சர்ல வந்து அந்த கோர்ஸ், அதாவது அந்த கோட்டாவுக்கான ரிசர்வேஷன் மேபி வரலாம். ஆனா வரதுக்கான சான்சஸ் ஏன் கம்மியா இருக்கு அப்படின்னா, ஏன்னா பாராமெடிக்கல்ன்றது ஒரு 19 கோர்சஸ் இருக்கு. இப்ப நீங்க எம்பிபிஎஸ் அடிச்சீங்கன்னா ஒரே கோர்ஸ், பிடிஎஸ்னா ஒரே கோர்ஸ், ஸோ ஒவ்வொன்றும் வந்து ஒரு கோர்சஸ் தான் இருக்கு. ஆனா பாராமெடிக்கல் எடுக்கிறப்ப நமக்கு 19 கோர்சஸ் இருக்கிறப்ப அதோட ரிசர்வேஷனை வந்து நம்மளால வந்து உள்ஒதுக்கின்றது பிரிக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் ஆனா வந்து ஃபியூச்சர்ல வந்து அதற்கான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டு அதுக்கான ஒரு ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பா மேபி 2025 26 மேபி வரலாம் கண்டிப்பா. ஸோ அது வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் வந்து அந்த டவுட்ஸ் கேட்டுட்டு கமெண்ட்ல கேட்குறாங்க, அதற்கான ரிப்ளை வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ்.